படுத்துருக்கேன். கிளம்புறேன். இந்த வரேன்டா. ஐடா ஹலோ விஷ்ணுமா, வரப்போ காப்பி எடுத்துக்கோ. மாப்பிள்ள காப்பி வேணும். மாமன் நீ தானே காப்பி வேணும் கொடுக்குறது. ஏடா போன அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே கூப்பிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கேன். என்ன நம்மளோட காலத்தில் எல்லாமே எல்லாரும் நேரில் பேசிட்டு தான் இருந்து. இப்போ இருமாத காலத்து என்ன எல்லாமே ஃபோனில் தான் இருக்கு. என்ன பண்ண நேரமாச்சு, போகும். காப்பி எங்கம்மா? பாய், நீ வந்து மாமனுக்கு காப்பி கொடுக்காம மேலே பேசிட்டு ஃபோன் பேசிட்டு ஓட்ட கொடுக்குறியா? காப்பி கொண்டாங்க. அப்படி சரி பாரு, நீ எங்க ஆர்டர் பண்ணிருக்கியா? ஃபர்ஸ்ட்டு ஃபோனை போடுங்கணும். ஓகே என்னம்மா அந்த ஃபோனு தான் எனக்கு உலகமே. எனக்கு சோறு வேணாம், காப்பி வேணாம். இந்த ஃபோன் மட்டும் போடுறது தான் என் சுடு. நம்ம காலத்துலலாம் 3 மைல் தூரம் போய் ஃப்ரெண்ட்ஸே பார்ப்போம், அதுக்கப்புறம் டீ கொடுக்கும். இந்த காலத்தில் ஃபோனே வேணும் எல்லாருக்கும். உங்கள் காலம்லாம் வேறு, இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மாமா. இதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் எங்கள் காலம். இந்த ஃபோன் வந்துருச்சனால நீயும் கெட்டு போச்சு, படிப்பும் கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. நீயே உதாரணமாக போச்சு. இந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லணும்? என்ன மாமா, அதெல்லாம் 90s காலம், இதெல்லாம் 2K கிட்ஸ் காலம் மாமா. நீயும் ஃபோனுக்கு மாறுமாம்மா. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அடி சரிப்பாரு, கிளம்பு போ. ஆமா, இருக்க 2 நிமிஷம் அங்கே போங்க. இருக்கா மாப்பிள்ள போயாச்சு. இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் யாருமே வேண்டாம். அம்மா இல்லை, அப்பா வேண்டாம், நான் வேண்டாம், எல்லாமே போயாச்சு மொத்தமாக. நீ தான் காப்பாற்றணும். நீ போனாலே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இப்போ. ஏன்னா மாப்பிள்ளையோட அம்மாக்கிட்ட இப்போ என்ன சொல்லணும் தெரியாது. சொல்லுமா, எப்படி இருக்க? அங்கே மலைப்பொழிவில் எப்படி இருக்கம்மா? ஓ சரி. பையன் நல்லா இருக்கம்மா. அம்மா இங்கே கொஞ்சம் வேலை இருக்காங்க இங்கே. அப்புறம் கூப்பிடுமா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஐயோ, இந்த மாப்பிள்ளை என்ன எப்படி மாட்டி போடுன்னு தெரியாது. அம்மாவுக்கும் தப்பு சொல்லியிருக்கு. இந்த ஃபோனோட என்ன மொத்தமாக எல்லாமே தப்பு சொல்லியிருக்கு, தப்பு பண்ணியிருக்கு. மாப்பிள்ளை என்ன எப்போ மாட்டி போகிறேன் தெரியாது. இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி போயாச்சு. எவ்வளோ அழகான ஊர் இது. இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த ஊர் எங்கே, இந்த ஃபோன் எங்கே?
இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி என்னோடய அம்மா கிட்ட அப்பா கிட்ட தாத்தா கிட்ட எல்லாருக்குமே நேரில் போய் பேசிகிட்டு இருந்தது. இப்போ எல்லாருமே ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்குது. என்ன சொல்லுறதுக்கு? இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி என்னோடய பசங்களுக்கெல்லாம் என் நேரில் போய் பேசி அவர்கிட்ட இமோஷன் என்ன சௌக்கியமாக இருக்கா எல்லாமே கேட்டு நேரில் பார்த்துட்டு சொல்ல. இப்போ இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு ஹலோன்னு சொன்னால் ஹலோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சௌக்கியமா எப்படி இருக்குது ஒன்றுமே எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறதே புரிஞ்சுதுக்கு அப்படி தான். இந்த ஊரில் பார்க்கும்போது எனக்கு என்னோட ஸ்வேதா ஞாபகம் வருது. ஃப்ரெண்டு தான். என் அம்மாக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எல்லாமே தெளிவாக சொல்லது அவளுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தான். இப்போது அவள் எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்குது, எல்லாமே ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கு. இப்போது அதுதான். அப்புறம் இந்த ஃப்ரெண்டு தான் இப்போ எனக்கு எல்லாமே. அம்மா பேசுறதுக்கப்புறம் இவருக்கு இந்த ஸ்வேதா கிட்ட தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது. ஐயோ, இந்த ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃபு அதுக்கப்புறம் எல்லாமே போச்சு. இப்போ மாமா இங்கே என்ன பண்ணுற? என்ன மாமா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா இருக்கிறேன். என்ன மாமா தனியாக பேசிகிட்டு இருக்க? நானும் அங்கேருந்து பார்த்துன்னு தான் வந்துட்டு இருக்கேன். தனியாகவே பேசிகிட்டு இருக்கேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, அம்மா கூப்பிட்டாங்க என்கிட்ட. அதுதான். ஆமாம், என் ஃபோனில் தான் இருக்குது. இல்லை என்ன சொல்கிறதுக்கு இப்போது? அது ஏன் மாமா உன்னதில்லை இல்லை, இதான் மாமாட்ட ட்ரெண்டு. போடா, சரி வா உட்காரு. என்ன மாமா உட்கார சொல்கிற? உட்காரு நீ. என்னடா நீ ஃபோனில் நோண்டிகிட்டே இருக்க? என்ன மாமா காலேருந்து இதே கேட்டுட்டு இருக்க? இப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் இருக்கு. மாமா ஃபோனை கொடு மாமா. மாப்பிள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க ஃபோனில்? எப்போதான் ஃபோனில் தான்? ஏன் அம்மாவுக்கு பேசியிருக்க நீ? அம்மா பார்த்துருக்கா? ஏன்னா படிப்பே இல்லைடா அவனுக்கு. எப்போதும் ஃபோனில் தான் நோண்டிகிட்டு இருக்கு. அம்மா பேசு போய்டு, அப்பா பேசு. இப்போ தான் கூப்பிட்டேன் என்கிட்ட. இப்போ என்ன பதில் சொல்லுறதுக்கு? ஃபோனில் நோண்டிகிட்டு இருக்க எப்போதுமே. அவர் நேரு போய் பார்த்து சொல்லிடுறேன். எப்போ எவ்வளோ நல்லா இருக்குமே. அப்பல இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவர் கூட பேசும்போது நேரில் போய் பேசுகிறா. இதெல்லாம் லைஃபா? அங்கே இருந்துரு ஹலோ, இங்கே இருந்துரு ஹலோ, என்னது? ஏய் எப்போ பார்த்தா நசன்ட்டு போ மாமாங்கிட்டு. இல்லை மாப்பிள்ள, ஃபோனில் நோண்டிட்டு இருக்கு. இப்போ தான் சொல்லுங்க. இப்போ ஐயோ போ மாமா. சொன்னது புரியாது உனக்கு. நான் மச்சான் இங்க என்ன மச்சான் பண்ற? வா மாமா மச்சான் வா இங்க உட்காரு வா. வா மச்சான். இந்த பேரு டேய் மாமா வாடா ஒரு மேட்ச் போடலாம். டேய் டேய் எமோட் போறா. டேய் நீ மாதிரி ஏய் அங்கிட்டு போறடா போறோம். டேய் இதான்டா. இரா லெஃப்ட்ல வரேன். ஓ யாரா வெங்கல? இவங்களே மாம்ஸ். ஐ தல எந்த ஊர் நீ? இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையே. நே ஹாய் நே. ஐடா பேர் என்னடா? என் பேர் குஞ்சித பதம். ஏ குஞ்சே கொஞ்சம் சும்மா இருடா. என்ன தல என்கிட்டலாம் பேச மாட்டியா தல? நீ பேசுறது எனக்கு புரியாது. நாங்களாம் சிக்கோ. மாம்ஸ் நேற்று கிரவுண்டுக்கு போனியா? யாருமே இல்லை, வெறியாயிருச்சு எனக்கு. இப்போ அவன் போனால் கூட அங்கே எவனா இருக்க மாட்டான். அவன் கேங்கு கூட இருக்காது. இப்போ அவன் எங்கே போகவே வேணாம். இப்போ அவன் இங்கே உட்காந்து ஃபீஃபை விளாட்லாம், இல்லைன்னா எங்கச்சுன்னா போகலாம். ஏ குஞ்சே, நேற்று ஒரு பொண்ணை பார்த்து நல்லா சீன் போட்டுருந்த. டே அது டம்மி பீஸா பார்க்கலடா. டேய் ஃபிகரா எங்கடா? அம்மா ஏரியால தான். இதோ நான் பார்க்கல, இந்த இவன் தான் பார்த்துருந்தான். நல்லா சரியான ஊருடானா. மாப்பிள்ள என்னடா சொல்லிட்டு இருக்கு இப்போ? இல்லை ஃபோனில் நோண்டிகிட்டே இருக்க. நான் ஆண்டிகிட்ட பற்றி பேசிட்டு இருக்க. ஆண்டியா? என்ன ஆண்டி? ஃபிகர் ஆண்டி என்ன? இவனுக்கு ஏஜ் என்ன? சின்ன குழந்தை தானே அவனு. ஃபோனில் பேசிட்டு என்ன வைஃபையா? என்ன விளையாட்டு இருக்கு ஃபோனில்? இல்லை தப்பு தாண்டா இதெல்லாமே. சின்ன வயதில் ஃபோனில் நோண்டிகிட்டு இருக்கு. வெறி ஏற்றுதே. ஏமாம்மா காலிலேருந்து சும்மா ஃபோனு வெறுப்பேற்றிடுற. எனக்கு உனக்கு வேலை இல்லையா? வேலை என்ன அஞ்சா போ.
இதெல்லாம் ஒரு லைஃபாடா? ஃபோனு என்ன ஃபோன்? தலை நீ இதான் தலை என் லைஃபு உலகம் இதான் தலை என்னோட வத்தலை உன் ஃபோன் எடுத்துன்னு வாத்தலை ஒரு மேட்ச் போகலாம் ஃப்ரீ ஃபயர் சும்மா நல்லா இருக்கும் தலை. அந்த பக்கம் போ தலை வாத்தலை எங்கச்சுன்னா போகலாம். வெயில் வேறு அடிக்கும். சா போகலாம். அம்சே பாய். பாய்ண்ணா. இந்த பசங்களை எப்படி மாற்றி போகிறதுன்னு தெரியல. இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாற்றி போயிடுச்சு. டெக்னாலஜி வந்து நல்லது தான், ஆனால் இது ரொம்ப ஓவராச்சு. ஒன்று இந்த ஃபோனை அழியணும், இல்லைன்னா இந்த மருந்துங்க மாறணும், இல்லைன்னா போகிறது காலத்துங்களே. ஒன்று இந்த காலம் மாறணும், மொத்தமாக மருந்து மாறணும். எல்லாம் முடியாது. இல்லை காலம் எப்படி போச்சு இப்போ? இந்த ஃபோனால் மொத்தமாக மாறிடுச்சு. உண்மையான அன்புக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு இப்போது.